கந்தளி அருகே மீன்பிடிப்பதில் தகராறு, கணவன் மனைவி படுகாயம். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கந்தளி போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் மானவள்ளி ஊராட்சி கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் குண்டன் மகன் முரளி, வயது 44. இவர் அதே பகுதியில் உள்ள ஏரியில் மீன்பிடிக்கும் உரிமம் ஊராட்சி நிர்வாகம் மூலம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முரளி மற்றும் அவரது மனைவி தீபா 38 வயதுடையவர் மற்றும் மகன்கள் என குடும்பத்துடன் ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த செல்வம், சாமிநாதன், சுரேஷ் ஆகிய 3 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. வாய் தகராறு முற்றியதால் சாமிநாதன் தரப்பினர் முரளி மற்றும் அவரது மனைவி தீபாவை கடுமையான ஆயுதங்களால் தாக்கியதில் இருவரும் பலத்த காயம் அடைந்தனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஏற்கனவே உரிமம் காலாவதியாகிவிட்டதாகவும் தாங்கள் ஏலம் எடுத்துள்ளதாகவும் நீங்கள் அத்துமீறி மீன்பிடித்ததாகவும் கூறி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இருதரப்புக்கும் முன்பகை இருந்ததாகவும் அதனால் தான் தீபா மற்றும் முரளி தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கந்தளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். போய் கேட்டான், நீ ஏறி வந்து அதை கேட்கன்னு சொல்லி என்னை தகாத வார்த்தையில் பேசி என்னை கட்டையால் அடித்தாங்க. அதை தடுக்க வந்து எங்கள் வீட்டுக்காரரை சேர்ந்து அவரே அடித்தாங்க. கத்தியால் தடையால் அடித்து எனக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண வயிறு நோய் ஒன்றும் முடியல. அவங்க அடிச்சதுல எனக்கு என்ன ஏதுன்னு தெரியும், மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது சார். சாமிநாதன், செல்வம், சுரேஷ். அன்றைக்கி நைட்டு வந்து ரிப்போர்ட் எழுதின்னு போனதோட சரி சார், இது வரையும் வரல. தக்க நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க, உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்க. என் பேர் தீபா சார். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி குட்டை இருக்கிற ஏழை எடுத்துருக்குறோம். பசங்க 2 ஆள் போய் மீன் பிடிச்சின்னு இருந்தாங்க. அதில் செல்வம், சாமிநாதன், சுரேஷன்ற 3 ஆள் வந்து பசங்களை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தகாத வார்த்தையில் பேசினாங்க சார். பசங்க கல்யாணம் போட்டு மிரட்டினாங்க. எதுக்கு பசங்களை மிரட்டுறோன்னு சொல்லி நான் போய் கேட்டேன். நீ ஏறி வந்து அதை கேட்கன்னு சொல்லி என்னை தகாத வார்த்தையில் பேசி என்னை கட்டையால் அடித்தாங்க. அதை தடுக்க வந்து எங்கள் வீட்டுக்காரரை சேர்ந்து அவரே அடித்தாங்க. கத்தியால் தடையால் அடித்து எனக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண வயிறு நோய் ஒன்றும் முடியல. அவங்க அடிச்சதுல எனக்கு என்ன ஏதுன்னு தெரியும், மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது சார். சாமிநாதன், செல்வம், சுரேஷ். அன்றைக்கி நைட்டு வந்து ரிப்போர்ட் எழுதின்னு போனதோட சரி சார், இது வரையும் வரல. தக்க நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க, உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்க.